வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு வெல்கம் பேக் டு மிஸ்டர் நிச்சயங்க. திடீர்னு இப்படி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் கட்டை இப்போ ஆரம்பிக்கணும். ஸோ 9 நாள் கழித்து வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு வெக்கமாக தான் இருக்கும். எனக்கு வெக்கமாக எதுக்கு வெக்கம்? ஸோ இன்னைக்கு என்ன கதை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ என்ன சொல்கிறது, சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு பிள்ளை நம்மகிட்ட கதை சொன்னாங்க. ஸோ அவங்களும் மறுபடியும் கதை சொல்லியிருக்காங்க. கதை சொல்லி ஒரு மாதக்கிட்ட 2 மாதக்கிட்ட இருக்குமா, எத்தனையோ மாதக்கிட்ட தான் இருக்கும். சாரியா, இன்னும் பிஸி ஆகிட்டேன். ஏன் நான் என் சேனலில் வீடியோ ரொம்ப போடுறதில்ல அப்படி கேட்டிங்க. நான் ப்ரீட்டி குயின் அஃபிஷியல் அப்படின்னு தட்டினீங்கன்னா என் சேனல் வரும். அது நான் ஒரு 4-5 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இங்கிலீஷில் கொரியா பேசியிருப்பேன். இது சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேணாம். என்னன்னா, எனக்கு இப்போ 13 வயசு ஆகுது, 14 வயசு ஆக போகுது. அவன் இந்த வயசு எனக்கு இந்த வயசு எனக்கு கனவு அப்படி என்ன கேட்டிங்கன்னா, அப்புறமா சொல்லிடுறேன். எனக்கு இந்த கேப்போ பிடிஎஸ் பிளாக் தெரியுமா, அவங்களுமே ஆகிறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. 2 வருஷமாக அதில் ட்ரைனிங்கில் இருக்கேன். வாய்ஸ் ட்ரைனிங், டான்ஸ் ட்ரைனிங் இந்தமாரி. கண்டிப்பாக அப்படி நான் இதுக்குள்ளே போகுதுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, கதையை சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஓகேவா? என்ன கதைனா, ஒரு பிள்ளை 2 பிள்ளைங்க இருக்குங்க. ஸோ ஒரு பிள்ளை போய் காவியான்னு வைக்கிறேன், இன்னொரு பிள்ளை போய் ஹெல்வினான்னு வைக்கிறேன். ஏன்னா கம்மியில் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கம்மியில் ஒரு பிள்ளை போச்சு. அக்கா என் போய் யூஸ் பண்ணி ஹெல்வினா நான் வைக்கிறேன். சாரியா. ஓகேவா? ஹெல்வினா காவியா. மோட்ரு சத்தம். ஐயோ, நான் பேச நினச்ச கூட தெரில. ஹெல்வினா காவியா. ஓகே, 2 பேருக்கு நான் பேர் வைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் படிச்சுட்டு இருக்கும் போது ஹெல்வினா காவியா ஒரே கிளாஸ் தான். அப்போ காவியாவுக்கு அவசரமாக பாத்ரூம் வந்திருக்கு, அர்ஜென்ட்டாக டாய்லெட் வந்திருக்கா. அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, ஹெல்வினாவை உதவி கூப்பிட்ருக்கா. வாடி, போகிறது பயமாக இருக்கு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பாத்ரூமுக்கு போகிறாங்க. காவியா ஹெல்வினா 2 பேருமே பாத்ரூம் போயிட்டாங்க. அப்போ காவியா 3 பாத்ரூம் இருக்குது. 3ஆவது பாத்ரூமில் 4 பாத்ரூம், 4ஆவது பாத்ரூமில் 4 பாத்ரூம் இருக்கா. 2ஆவது பாத்ரூமுக்கு காவியா போகிறான். 3ஆவது பாத்ரூமுக்கு ஹெல்வினா பிள்ளை போகுது. இப்போ 2ஆவது பாத்ரூம் நல்லா அமைச்சுக்கோங்க. 2ஆவது பாத்ரூமில் காவியா, 3ஆவது பாத்ரூம் ஹெல்வினா. ஸோ இவங்க பாத்ரூம் போயிட்டு ஃபஸ்ட்டு யார் ஆளாக வந்தாங்கன்னா காவியா தான் வந்தா. காவியா ஏன்னா அவள் தான் பாத்ரூம் சொல்லிட்டு போனால், ஆனால் அவளே சீக்கிரமாக வந்துட்டான். அவள் பார்க்குறா ஹெல்வினா வழியா. ஸோ கை கழுவிட்டுருக்கா. சாரி, கை கழுவிட்டு இருக்கும் போது ஹெல்வினா இன்னும் வரைக்கும் பாத்ரூம் விட்டு வெளியாகலை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இன்னாலா இவ கடுப்பாகிறா, இன்னாலா இவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கை கழுவிட்டு கொஞ்சம் அப்படி நிற்கிறான். நம்ம நிற்ப தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் விட்டு நிற்ப தெரியுமா, இப்படி நின்றுட்டு இருக்கும் போது கண்ணை பார்த்துக்கிட்டு நிற்போம். இந்த சிறந்த மாட்டு சத்தமா இப்போ நடக்குதுன்னா, ஹெல்வினா காவியா கண்ணுக்கு ஒன்று தெரியுது. பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க. அவள் திரும்பி பார்க்குறா. பார்த்தா காவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹெல்வினா அவள் நிற்கிறா. அப்புறம் என்ன பண்ணிடுப்பா, அவள் ஒன்றும் பண்ணல. இன்னும் பார்த்துட்டு, இவன் பாத்ரூம்குள்ளே தான் இருந்தா, எப்படி திடீர்னு வெளியே வந்தா, நம்ம இங்கே தான் நிற்கிறோம், வெளியே வந்தா கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வெளியே இன்னும் வரலையே. அவள் இப்போ நமக்கு முன்னாடி வெளியே நிற்கிறா. லைக் பாத்ரூம் கூட நிற்கிறதுமா, பாத்ரூமுக்கு வெளியே நிற்கிறா. காவியக்கு அது புரியல. அப்போ அவள் யோசிக்கிறா, நம்ம யோசிக்கிறா. அப்போ இந்த ஹெல்வினா பிள்ளை போகிறா, கிளாஸுக்கு போகிறா. போகும்போது காவியா அதை பார்க்குறா. ஏன் நீ விட்டு போவாதுன்னு சொல்லிட்டு காவியா எப்படின்னா போகும்போது போய்கிட்டு இருந்த காவியா திடீர்னு நின்று திரும்பி போயிட்டு திரும்பி காவியா பார்த்து ஒரு க்ரீப்பியான ஸ்மைலை சிரிச்சிருக்கா. ஒரு என்னது மாதிரியான ஒரு சிரிப்பை சிரிச்சிருக்கா. அது சிரிச்சோன்னே காவியாக்கு இன்னும் ஒரு மாதிரியே இருந்திருக்கு. பார்த்தோன்னே என்ன இது பயமாக இருக்கு. அப்படி பயமாக இருந்திருக்கு அந்த டைமு. அப்போ பாத்ரூம்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஐயோ, கதை மாட்டலாம், சாரி. பாத்ரூம் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவள் திரும்புறா, காவியை திரும்பி பார்க்குறா. பார்த்தா உள்ளுக்கு இருந்து ஹெல்வினா வெளியே ஆகுறா. ஒன்றுமே புரியல. வெளியே பார்த்து உண்மையான ஃப்ரெண்டா, உள்ளுக்குள்ளேருந்து நம்ம உண்மையான ஃப்ரெண்டா, இல்லை
நம்ம தான் சீலாப்ப கண்ணில் பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு அவருக்கு தெரியல. ஆனால் அவருக்கு இன்ன வரைக்கும் அந்த விஷயம் வந்து ஒரு கிரீப்பியாக தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் இப்படி நடக்குது, அப்படிதான், இது வந்து கனவு மாரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வரைக்கும் அந்த மாரி சம்பவம் நடக்குதா தெரியல. அப்படின்னா இருந்தால் காமெடியில் ஷேர் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எனக்கு இந்த முடி வந்து பிடிக்கல. பார்ட் 2 கதை வரும். பார்ட் 2 உங்கள் அடுத்த கதை நான் சொல்லுவேன். எனக்கு கதை ரொம்ப குட்டியாக தெரியும், ஸோ அதான் சொல்லுவேன். நான் முடி சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கதையை சொல்கிறேன்.